பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் வடித்த கண்ணீர் வீண் போகவில்லை. ஆதார வசனம் எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். தேவ தயவு பெற்றவர்கள். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இஸ்ரவேல் மக்களுக்கு இனி தான் செய்ய போகும் காரியத்தையும், அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவார்கள், அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை, நகரம் கட்டப்படும், அரண்மனை முன்பு போல நிலைப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அவனுக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் இதுவரை அழுது அழுது ஜெபித்தது போதும், இனி அழ வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று எரேமியா 33:11 பதிவு செய்தார். இவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான். வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தாலும் மிகுந்த சமாதானம் இருந்தது ஒரு காலத்தில் என்று ஏங்குவோருக்கு முன்பிருந்த ஆரோக்கியம், முன்பிருந்த சமாதானம், முன்பிருந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இனி சுகம் உங்களுக்கு, ஆரோக்கியம் நிரந்தரம், செழிப்பு உண்டு என்று சொல்லிவிட்டு எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும், அதாவது இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்கிறார். வாக்குகள் நிறைய கொடுத்துள்ளார். அவைகளை வைத்துத்தான் அறிக்கையிட்டுத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒவ்வொன்றாக சிறையிருப்புக்குள் போவது போல இருக்கிறது. இனி அழவும் திராணி இல்லை என்பவர்களுக்கு சொல்லுகிறார் ஆவியானவர். யாக்கோபின் பயம், வியாகுலம், கண்ணீர் அவனை யாக்கோபு நதி எண்ணிலே தனித்திருந்து கர்த்தரை சந்திக்க வைத்தது. அவருடைய பழைய சுபாவத்திற்கு அடையாளமான பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்னும் புதிய நாமம் தரிக்கப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றான். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்றான். ஆதியாகமம் 32:30. அவன் பயந்தபடி ஏதும் நடக்கவில்லை. நஷ்டமோ உபத்திரமோ என்று நினைத்து பயப்பட்டது எல்லாம் சகாயமாக, உதவியாக, நட்பாக, பாசமாக கிடைத்தது ஏசாவிடமிருந்து. உங்களுக்கு இதனுடைய நிகழ்ச்சி தெரியும். ஆதியாகமம் 32 யாக்கோபு 2 பரிவாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சிலர் வந்து சொல்கிறார்கள், ஏசா உன்னுடைய பிரதர் வருகிறார், 400 பேரோடு வருகிறார் என்று சொன்னதை இவன் பயந்து விட்டான். ஆதியில் வைத்த பகைமையை வைத்து நம்மளை அழித்து விடுவான் என்று பயந்து நடுங்கி அவன் தனக்கு தெரிந்தபடி முன்னாடி கிஃப்டெல்லாம் அனுப்பி பின்னாடி அவர்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாக வைத்து தான் யாப்போக்கு நாதி அண்டில் நின்று போன தனியாக கண்ணீர் வடித்து அழுகிறான். நீ சொன்னீரே அப்பா, உன் தேசத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது என் அண்ணன் வருகிறானே, வந்து எல்லாம் அழித்து விடுவானே என்று அழுகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் மாற்றம் கொடுக்கிறார். அவனுடைய கண்ணீர் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, பாசமாக மாற்றினது. ஏசா பாசமாக அது கட்டி பிடித்தான். அவன் நினைத்தபடி நடக்கவில்லை, அவன் பயந்தபடி நடக்கவில்லை. அப்படி நீங்கள் பயந்து பயந்து நினைத்து கண்ணீர் வெடித்து கொண்டு அப்படி ஏதும் நடக்கப் போவது இல்லை. எதிரியின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அவன் நினைத்தபடி உங்களுக்கு சம்பவிப்பதும் இல்லை என்கிறார் கர்த்தர். கோர்ட்டுக்கு இழுத்து விடுவார்களோ, எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வார்களோ, வம்புக்கு வருவார்களோ, வீட்டை, பிஸ்னஸ் தளத்தை காலி பண்ண சொல்லி விடுவார்களோ, இந்த பிள்ளை திருந்தவே மாட்டானோ, இந்த மகள் திருந்தவே மாட்டாளோ, இந்த கணவன், இந்த மனைவியின் நிலை இப்படியே தான் டேம்ஸ் சரியில்லாமலேயே கடைசி வரையில் இருந்து விடுமோ, இத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்று குழி தோண்டி புதைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். ஏசாயா 14:24. அப்படி என்ன அவர் உங்களை பற்றி நினைத்திருக்கிறார்? இதற்கு எரேமியா 29:11 ஏசாயா 55:8-9 வாசியுங்கள். உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்துள்ளார், உயர்ந்த சித்தங்கள் கொண்டுள்ளார். பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதை காட்டிலும் பெரியது என்கிறார். அப்படி பெரிய திட்டத்தை அவர் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்?
நீங்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்க சந்தேகப்படுறதுக்கு ஒன்று நடக்காது. எல்லாவற்றுக்கும் மாறாக நன்மையாகத்தான் நடக்கும். நீங்கள் அழுதது போதும், கண்ணீர் வடித்தது போதும், இனி நீங்கள் எழும்புங்கள் என்ற கர்த்தர் உங்களை பார்த்தால் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தபடி, நான் முன் அறிந்தபடி உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். உங்களுக்கு சிறிது பலன் இருந்தும் உங்களை பார்த்தான் சொல்கிறார், உனக்கு சின்ன பலன் இருந்தும் கொஞ்ச நேரம் கிடைக்கிறது, அதை என்னை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், எனக்கு பயந்து நடக்கிறாய், என்னை மகிழ்விக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். ஆகையால் நான் திறந்த வாசலும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவர் திறந்ததை பூட்ட யாருக்கா அதிகாரம் உண்டா? அவர் பூட்டினதை திறக்கிறதுக்கு யாருக்காவது வல்லமை உண்டா? சொல்லுங்கள். உங்களது கண்ணீர், ஜெபம், பயந்து நடத்தல், விடாமல் அவரை தேடுதல் அவரை திறந்த வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய திறந்த வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இனி அவர் திறந்த வாசல், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்களுக்கென்று திறந்து வைத்து விட்டார். எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். ஆகாரின் கண்ணீர் ஒரு துறவை காண வைத்தது மட்டுமின்றி தன் மகனுடைய வருங்கால வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஆதியாகமம் 21. ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். கொஞ்சம் அப்பமும் துருத்தியில் தண்ணீரும் கொடுத்து இஸ்மவேலை கையில் பிடித்து கொண்டு வருகிறாள். தண்ணீர் தீர்ந்து விட்டது, அப்பம் தீர்ந்து விட்டது. அழுகிறாள். இந்த பிள்ளை செத்து விடுமோ என்று அழுகிறாள். அப்பொழுது கர்த்தர் பார்த்து ஒரு துறவை காட்டுகிறார். தண்ணீர் பிடித்து கொடுக்கிறாள். நீ கையை பிடித்து கொண்டு ஓ பிள்ளையை, நான் இவனை பிரபுவாக மாற்றுவேன் என்று சொன்னார். அவளுடைய கண்ணீர் மகனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய கண்ணீர் கர்த்தரின் பாதத்தில் சகலத்தை கொட்ட வைத்தது, சாமுவேலை பெற்றெடுத்தது. யோசேப்பின் கண்ணீர், அவனுடைய பொறுமை கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்து எகிப்திற்கு அதிபதியாக்க வைத்தது. தாவீதினுடைய கண்ணீர் 1 சாமுவேல் 30:8 வெளியில் போயிட்டு வரும்போது சிக்லாகில் இருக்கிறார்கள், பெலிஸ்தியருடைய சீமையில் இருக்கிறார்கள். இவனுடைய 600 பேர் வரும்பொழுது வந்து எல்லாவற்றையும் எதிரி கொண்டு போய்விட்டான். ஒன்றுமே இல்லை. அமலேக்கு எல்லாம் கொண்டு போய்விட்டான். ஒரு மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடி அந்த இடத்துல இருந்ததுக்கு அறிகுறியே இல்லாமல் போய்விட்டது. அவன் பெலன் போக மட்டும் அழுதான் என்று இருக்கிறது. சகலத்தையும் திருப்பி கொண்டான். அந்த கண்ணீர் வீண் போகவில்லை. என் கண்ணீர் உன் துருத்தியில் அல்லவா வைக்கப்பட்டுள்ளது என்று இதே தாவீது தானே சொன்னான். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள் என்று இவன் தானே சொன்னான். மழையும் குளங்களை நிரப்பும் என்று சங்கீதம் 84:6. அப்படியே அவனுக்கு நடந்தது. தாவீதின் கண்ணீர், பொறுமை, பிரமாணத்தை கையில் பிடித்தது ஒன்றும் வீண் போகவில்லை. அப்படி உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பொறுமை, நீங்கள் ஆண்டவருக்காக தேடக்கூடிய அந்த ஒழுங்கு ஒன்று வீண் போகாது. தாவீது பெற்ற அபிஷேகம் நிறைவேறியது. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானார். கண்ணீர் முடிசூட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தியது. அந்நாளின் கண்ணீர் சாமுவேலை பெற்றெடுத்தது. உங்கள் கண்ணீர் மனதின் புழுக்கம், ஏக்கம், ஜீவ தண்ணீராகிய கர்த்தரின் தயையை இழுத்து கொண்டது. உங்களுக்கு நின்று நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் வாயமாட்டார். அத்தனை சந்தேகங்கள், பயம், வேதனை மத்தியிலும் நீங்கள் அவரை விடாது தேடினது, விடாது ஜெபித்தது, விடாது ஒழுங்காக வேதம் வாசித்தது, அவரை நோக்கி கூப்பிட்டது, நன்றி செலுத்தினது, ஆராதித்தது, செய்தியை கேட்டது, மறுபடியும் நீங்களே மனதில் எழும்பி அவரை பிடித்து கொண்டது. அவரை மறந்து விடவில்லை. அவர் மறந்து விடுவதற்கு மனுஷன் அல்ல. மக்களே, ஒரு சொட்டு கண்ணீர் வீண் போகவில்லை. என கர்த்தர் என்னை நினைத்தருளினார். நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை நினைத்தருளினார், இதோ சாட்சியாக நானும் என் குடும்பம் என்று சொல்லும் நாட்கள் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரின் சமூகத்தில் வெடித்த கண்ணீர் காலமெல்லாம் அவருடைய நினைவில் வைத்து வைக்கப்பட்டாயிற்று. ஜெபிக்கலாம். தகப்பனே, யாரிடம் போவோம்? ஜீவ தண்ணீர் உம்மிடமல்லவா இருக்கிறது. பதில் உம்மிடம்தானே இருக்கிறது. நீர்தானே எல்லாவற்றுக்கும் பரிகாரி. இதோ கரங்களை நீட்டுகிறேன், பிடித்து கொள்ளுங்கள். நீர் என்னை அழ வேண்டாம் என்று சொன்னீர், நான் இனி அழப்போவதில்லை. நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னீர், நான் இனி பயப்பட போவதில்லை. நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டேன். ஜீவ ஊற்றை காட்டினமைக்கு நன்றி. நானும் என் குடும்பமும் சாட்சியாக நிற்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, அவர் சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பதில் உண்டு, பரிகாரம் உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. புரிந்து கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.